ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வெயில் காலத்தில் உடம்பு சூடாகுது, தாகம் அதிகமாக இருக்குது, சோர்வு போகவே மாட்டேங்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா? ஆனால் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற இந்த ஒரு சாதாரண துளசி செடி போதுங்க உங்கள் குடும்பத்தையே ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். அதுவும் நம்ம ஜூஸில் குடிக்கிற சப்ஜா விதை, அந்த விதை இந்த துளசி செடியிலிருந்து தான் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு இது தெரிஞ்சதும் ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் உடனே உங்களோட ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ போடுறேன். இந்த ஒரு செடி நம்ம வீட்டில் வளர்த்தா உடல் சூட்டை குறைக்கலாம், குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம், வெயில் தாக்கத்திலிருந்து காப்பாற்றலாம், வீட்டிலேயே சப்ஜா விதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம், அதுவும் எந்த கெமிக்கலும் இல்லாமல் முழுக்க முழுக்க இயற்கையாகவே. இந்த வீடியோவில் துளசி செடி எப்படி வளர்க்கணும், மண்கலவை எப்படி தயாரிக்கணும், எவ்வளவு வெயில் வேணும், எவ்வளவு தண்ணீர் ஊற்றணும், எப்போ விதை வரும், சப்ஜா விதை எப்படி எடுக்கணும், எப்படி சாப்பிடணும், எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு சாதாரண செடி கிடையாது, இது